ஒரு நாள் 2 நாள் இல்ல சொன்னா 3 வருஷம் ஜெயில். ரொம்ப கொடுமை. ஆனா எனக்கு அந்த கஷ்டமே தெரியல. என்ன நான் உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன். நிஜமா சொல்றேன், இந்த 3 வருஷமா நினைப்புலயும் நான் உங்களோட குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். இந்த உண்மை தெரியாம நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ தப்பா நினைச்சா பரவாயில்ல சொன்னா அந்த இந்த டிரைவர் இருறா, நீ உன்னை அப்புறம் நான் பேசிக்கிறேன் சொன்னா. நான் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டேன்னு நினைச்சியா? உன்னை என்னால மறக்கவே முடியாது சொன்னா. அப்புறம் எப்படி ஏமாத்துறது சொன்னா? நான் உண்மையில வச்சிருக்க காதல் இருக்கே, அதை எப்படி சொல்றது? என்னை எரிச்சா கூட அந்த காதல் சாம்பலா மிஞ்சும். அந்த சாம்பலை கரைச்சா கூட இந்த மாதிரி உன் கண்ணுல ஈரமா தங்கும். ஆமா சொன்னா. சொன்னா சொன்னா பைத்தியக்கார அழுதுட்டு போறான் நினைக்கிறியா? ஆனந்த கண்ணீர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பாக்குறல்ல, அதனால பேச முடியாம வாயடிச்சு போறான். அப்புறம் இப்ப நீ யாருன்னு கேளு, கழுத்துல கை பிடிச்சு தள்ளு, பீச்சாங்கல அடி அடி. கோச்சுக்குவேன்னு பாக்குறியா? நான் என் சொர்ணாவை பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன். அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணலாம்? போய் குளிச்சுட்டு இந்த கிழிஞ்ச சட்டையை மாத்திட்டு வேற சட்டை போட்டுக்கலாம். உனக்கு என்ன பண்ணலாம்? லீவ் கொடுத்துடலாமா? இன்னைக்கு உனக்கு லீவ் போ. இனிமே நாம தான்ப்பா. நடந்ததெல்லாம் மறந்துருங்க. சொன்னா செத்தெல்லாம் போல இருக்கும்மா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எனக்காக 3 வருஷம் ஜெயில என்னைய நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா நான் அப்படி இல்லையம்மா. எனக்கு என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. அவங்க உங்க தலையில என்ன எழுதிருக்கும் அதானே நடக்கும். இப்ப யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் அவசரப்பட்டுட்டேனோ தோணுது. ए, क्या सोच रहे तुम? इधर मद्रास में आया होटल में रूम बुक किया सिर्फ शराब पीने के लिए? 6 महीना हो गया मेरे आके सामने सोने को सिर्फ एक बार लाया। मंत्री बनने का बहुत शौक है ना? मंत्री बनने का बहुत शौक है तेरे को? पहले मेरा काम कर। अगर आज और कल के अंदर मेरा काम नहीं हुआ ना, बस मेरे पिस्तौल की सारी गोली तेरे सर के अंदर होगी। समझ गया ना? ஏண்டா உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? டெல்லியில இருந்து மெட்ராஸ்க்கு வந்து ரூம் போட்டது இருக்கு, தண்ணி போடுறதுக்கா? வந்து 6 மாசம் ஆச்சு, செலவு ஆயிட்டு இருக்கு. சொர்ணமுகி ஒரு தடவையாவது நீ என் கண்ணில் காட்டியிருக்கியா? மந்திரி வந்து ஆசைப்படுறீங்களே, மற்ற வேலையில ஒழுங்கா பண்ண வேண்டாமா? இது பார், நாளைக்கு உனக்கு ஒரே நாள் தான் டைம் தருவேன். நாளைக்கே சொர்ணமுகி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தல, துப்பாக்கியில் இருக்கிற தோட்டாவில் உன் தலைக்குள்ளதான் இருக்கும். ஏறத்தாழ இதைத்தான சேர்த்து சொல்ல வந்தீங்க. எனக்கு ஹிந்தி புரியுது. जो भी मैं गुस्से में बोल रहा था उसको ट्रांसलेट कर रहा है। तेरे को मजाक सूझ रहा है? ठहर अभी दिखाता हूं। தமிழ்ல திட்டினா எதுக்குன்னு புரியும், ஹிந்தியில திட்டிட்டு பொட்டி துறக்கிற என்ன இருக்கு பணமா? சேட்டே துப்பாக்கி சேட்டே இரு சேட்டே சேட்டே என்ன சேட்டை நீ? நான் ஃபேமிலி மேனே, உட்காரு. இது வரை எனக்கு பொண்டாட்டி ஒண்ணு, பொண்டாட்டி மாதிரி ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு, பொண்ணு மாதிரி ஒண்ணு, இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் வர குடும்பஸ்தேன். நீ என்னடா அறிவு கிட்டத்தனமா துப்பாக்கி தூக்குற? யோ சேட்டு, அவளுக்கு டைம் சூப்பரா இருக்கியா, மச்சம்யா, பெரிய ஸ்டார் ஆயிட்டா, கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா. இது பாரு, அவளை விட பெரிய பெரிய ஸ்டார்லாம் எனக்கு தெரியும், வீட்டுல தான் இருக்காங்க. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த பிளைட்லயே அவளை, அவங்க அம்மாள, நாய்க்குட்டியை எல்லாத்தையும் உங்களை அனுப்பிச்சு வச்சுறேன். அப்புறம் அவ தொழிலதிபரி மறந்தாருன்னு பேப்பர்ல நியூஸ் போடுவாங்க. அதை பத்தி நம்மளுக்கு என்ன இருக்கு? No, 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 no. I want only Swarnamukhi. என்னையா உன் டேஸ்ட்? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? செட்டப் பண்றதுக்கு இவ்வளவு சென்டிமெண்ட் தேவையா? இது பாரு, நீ இவ்வளவு பார்த்துட்ட, அதனால இவதான் வேணும்னு கேக்குற. மத்தவங்கள பார்த்தது இல்ல, பார்த்தா அவங்க தான் வேணும் உயிர் எடுப்பேன். இப்ப நீ வரப்போறே இல்லையா? No, yo, சுடாதீங்க சுடாதீங்க. என்ன தமிழ் வருது?
உசுருக்கு ஆபத்துடன் தானா தமிழ் வருதாடா உங்களுக்குலாம்? சுற்றுவேன். உன்னை சுட்டு நான் எப்படியா மந்திரி ஆக முடியும்? நம்மளது நாய் போல போய் போச்சு. மந்திரி பதவிக்காக என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி விடு, கதவை சாத்திரி கால் விழுகிறதா காலகாலமா நம்ம கடைபிடிக்கிற கொள்கையாச்சே. போலாமா? பொண்ணு நல்லா இருக்குமா? டென்ஷன்ல கூட டேஸ்ட் மெயின்டைன் பண்றேன் நீ. டால்டா இந்த மேல लोग
வெளியில வெயில் அடிக்குதுல்ல, உங்க வண்டி வீணா போயிடாது. சொர்ணா, சொர்ணா, இது குளிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்ல இந்த நேரத்துல குளிக்க மாட்டாங்களே, குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க உட்காருங்க. உட்கார இடத்துல இந்த திண்டு வேற. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அவங்க வந்துட்டமே. வந்தா அவங்களே சாப்பிட போறீங்க? வர வரைக்கும் சூடா ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. இந்த பக்கம் பாக்காதீங்க, என் சொர்ணாக்கு ஒரு அம்முச்சா கொடுக்க போறேன். அம்முச்சாவா? அப்படின்னா முத்தா. சொன்னா நீ இப்பதானே வந்தேன். நான் அந்த போட்டோ தொடச்சதெல்லாம் நீ பாக்கல. புரியாம பாக்கும்போதே பாக்கலன்னு தான் தெரியுது. நான் சொன்னேன் இல்ல, அவங்க ட்ரெஸ் மாத்தி வரதுக்கு லேட் ஆயிருக்காதான். அம்மா இங்க கோயிலுக்கு போயிருக்காங்களா? அவங்க பயங்கர சாமி பைத்தியம். ஆமா இது என்ன பூட்டு? ஓ, மனசுக்குள்ள என்ன வச்சு பூட்டி வச்சிருக்கியா?